வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே பிராண்டில் இருக்க ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா 2 லினியா நிற்கிது, 2 ஃபியஸ்டா நிற்கிது. பார்த்தீங்கன்னா 2 ஃபியஸ்டா, 2 ஃபியட் லினியா. ஸோ இந்த வண்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் லினியா 2009 மாடல். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பெயிண்ட்டு, ஆனால் ரீபெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பம்பரில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பரு, பேக் பம்பரில் பண்ணியிருக்காங்க. டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% இருக்குது. எதுவும் சேஞ்ச் பண்ண இப்போதைக்கு தேவையில்லை. ஓட்டுற வரைக்கும் யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடி கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரீபெயிண்ட் டச்சப்லாம் சின்ன சின்ன வேலைகள் பார்த்துருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக இருக்குது. இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். வண்டி பார்த்திங்கன்னா அங்கங்கே டச்சப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மேலே டாப்லலாம் பார்த்திங்கன்னா இல்லை ஒரிஜினல் பெயிண்ட்டு தான். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. லெதர் சீட்ஸ் பாருங்கள், லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,49,000 ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துர்லாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் ஃபியட் லினியா தான். ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2009 மாடல் தான். பார்த்திங்கன்னா இது பேப்பர்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸு, எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு இது வந்து ஏர் பேக் டைப்பு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய்ஸ் வீல் வந்துடுது. டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு 60-70% இருக்குது. ஸோ வண்டியில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய டென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. மைனராக ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்க தான் செய்யும். அது நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யும். ஏன்னா ரொம்ப அக்யூரஸியாக இருக்காது. வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் அப்படி தெரிஞ்சு, ஸோ நேரில் வந்து இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த மைனர் ஸ்க்ராச்சஸ்லாம் நம்ம வந்து ரொம்ப ஜூம் பண்ணியெல்லாம் காமிக்க முடியாது. நம்ம கேமராவில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 அடி நின்று தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும். இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். இப்போது 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. பட் ஆனால் அது செக் பண்ணிக்கணும். எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கும். பாருங்கள், லெதர் சீட் பாருங்கள், நல்லா நீட்னஸாக சீட் கவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. பேக் சீட் இது நல்ல ஸ்பேஸியான வண்டி. ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 1,79,000 பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கண்டிஷன் இருக்குது. அந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலர் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை. ஸோ இது வந்து இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியை விட நல்ல கண்டிஷன்ஸ். ரெண்டையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது டீசலு, இது பெட்ரோல், அவ்வளோதான் விஷயம். பெட்ரோல் வேணும்னு லைக் பண்ணுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 வண்டியுமே வச்சுருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,79,000 வருது. அந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,49,000 வருது. ஸோ அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பாருங்கள், ஃபோர்ட் ஃபியஸ்டா 2010 மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் டைப்பு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் அடிக்கடின்னு எதுவும் சொல்ல முடியாது. டயர் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60-70% இருக்குது. இந்த வண்டி எப்படியா இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 5,000 கிலோமீட்டர் வண்டி ஓடும். இருக்கிற டயர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஓட்டிக்கலாம். ஸோ எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியோ டென்ட் பெருசாக தெரியல. நம்மள்ட்ட ஃபியஸ்டா மட்டுமே ஒரு 3 வண்டி இருந்தது. அதில் ஒரு வண்டி போன வாரத்தில் சோல்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஏர் பேக் டைப்பு. அலாய் வீல் வந்துடுது, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. இந்த ஃப்ரண்ட்டில் கிளாஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிராக் இருக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், தெரியுதான்னு தெரியல. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டாக கோடு மாதிரி வருது பாருங்கள், இருக்குது. வாங்க அந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும். ஏர் பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஏர் பேக்கு, டேஷ்போர்டில் ஒரு ஏர் பேக் வந்துடும். ஃப்ரண்ட்டில் இன்பில்ட்டாக ஆடியோ சிஸ்டம் இருக்குது. சீட் வந்து லெதர் சீட்ஸ் தான். இது மேலே எக்ஸ்ட்ரா கவர் இது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஸுரி கேட்டகரி வண்டி. ஏசி கூட ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,49,000 ஆஃபர் ப்ரைஸாக வருது. 2 வண்டியுமே ஒரே ப்ரைஸ் தான். ஏன் அப்படின்னா பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன மைனர் உங்களுக்கு கிளாஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த சீட் கவர்ஸ் லைட்டாக வந்து கிழிஞ்சிருந்தது. அதுக்கு வந்து மேலே கவர் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அப்படியே ஒரிஜினாலிட்டி இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான், 1,49,000 வருது. இது 2010 மாடல் ஏர் பேக் டைப்பு. ஸோ இது வந்து நார்மல் டைப்பு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டியில் ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த வண்டி 2007. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டு, ரீபெயிண்ட் எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட்டில் பம்பர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு டச்சப் பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேக் சைடில். வண்டியில் பெரிய ஆடியோ டென்ட் எதுவும் சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு மைனராக ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மைனராக ரொம்ப மைனர் தான். இந்த வண்டிக்கு ஏர்பேக் டைப் இல்லைன்னா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய்ஸ் வீல் வந்துடுது. ஸோ ஃப்ரண்ட் பேனட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. உங்களுக்கு காலையில் நான் காலையில் நேரத்தில் வீடியோ போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனி அடிச்சிருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஸோ ஒரு வாட்டர் வாஷ்லாம் பண்ணால் வண்டி இன்னும் நீட்டாக இருக்கும். இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங், ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, லெதர் சீட்ஸ் பாருங்கள். ஸோ வண்டி ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டியை பொறுத்தளவில். நல்லா லக்ஸுரி கேட்டகரி வண்டி இது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, அலாய்ஸ் வீல் எல்லாமே வந்துடும். இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,49,000 வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 4 வண்டியில் உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்கள். சூப்பர் ப்ரைஸில் இருக்குது. 1,49,000 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா இந்த 3 வண்டியுமே இருக்குது. அது இல்லாமல் இந்த வண்டி மட்டும் பார்த்திங்கன்னா 1,79,000 வருது. ஸோ இதெல்லாம் ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி தான். 1,50,000 ரூபா பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லக்ஸுரி கேட்டகரின்னு நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம்.